முதலமைச்சருடைய உரையிலேயே நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. நிறைய மாநிலங்கள்ல தேர்தல் நேரங்கள்ல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. கொடுக்கப்பட்டு அந்த திட்டங்கள் தொடங்கிய பொழுது கொடுக்கப்பட்ட அந்த எண்ணிக்கை அடுத்தடுத்த மாதங்களில் அந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கக்கூடிய சூழல் தான் வட இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து அந்த விடுபட்டவர்களையும் இணைத்து அவர்களுக்கான அந்த உரிமை தொகையை தருகின்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதல் கட்டமாக தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு இரண்டாம் கட்டமாக விடுபட்டவர்களை அதில் இணைத்துக் கொண்டார்கள். இன்று மூன்றாம் கட்டமாக அதிலும் விடுபட்டவர்களை இணைத்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில் மற்ற மாநிலங்களை போய் இல்லாமல் விடுபட்ட அனைவருக்கும் கிடைத்திட வேண்டும் என்பதே முதலமைச்சருடைய நோக்கம் எண்ணம். அதை இன்று நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை கூட ஒன்றிய அரசு 100 நாள் வேலை திட்டமாக இருந்தாலும் கல்விக்கான திட்டங்களாக இருந்தாலும் வழங்கக்கூடிய நிதிகளை தர மறுக்கின்றன. ஜல்ஜீவன் திட்டங்களாக இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய நிதிகளை தொடர்ந்து ஒன்றிய அரசு வழங்க மறுத்து வருகின்றன. நாம் ₹1 வரி செலுத்தினால் 29 பைசாவை தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி தருகிறது. ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ₹1 வரி செலுத்தினால் அதிகபட்சம் ₹7 வரை அந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதிகளை ஒதுக்கீடு செய்கின்றன. நமக்கு குறைந்த நிதியை கொடுத்தாலும் கூட தமிழ்நாட்டு அரசினுடைய நிதிகளை கொண்டு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதோடு ஒட்டுமொத்தமாக மகளிர் நலனில் தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து முதலமைச்சர்கள் முன்னெடுத்து செயல்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் விடியல் பயண திட்டமாக இருந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் மகளிருடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்காக முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வரக்கூடிய சிறப்பு திட்டங்களாக அமைந்திருக்கின்றன. எனவே ஒட்டுமொத்த தாய்மார்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருப்போம் என்பதை உறுதியை சொல்லியிருக்கிறார்.